அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அல்லது காதலர் தினம் என்று இன்றைக்கு வியாபார உலகம் மாற்றி வைத்திருக்கிறது. யார் இந்த வேலண்டைன்? காதலர் தினத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்று பலருக்கு கேள்வி எழலாம். அன்பு மிக்கவர்களே, வேலண்டைன் என்பவர் ரோம் நகரத்தில் வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க குருவானவர். கத்தோலிக்க திருச்சபையில வேதகலாபனை கிறிஸ்தவர்களை கொன்று ஒழித்த நேரத்துல சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களை விசுவாசத்துல உறுதி ஊட்டுவதற்காக சென்றவர் தான் இந்த புனித வேலண்டைன். இதை கண்ட சிறை அதிகாரியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய மகள் பார்வையற்றவராக இருக்கிறார் என்பதை புனித வேலண்டைன் அவர்களிடம் சொல்ல, புனித வேலண்டைன் ஜெபித்து இறை மன்றாட்டினால் சிறை அதிகாரியுடைய மகளுக்கு பார்வையை மீண்டும் பெற்று தந்தார் என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. இதை கேள்வியுற்ற ரோமைய அரசன் புனித வேலண்டைன் அவர்களை தலையை வெட்டி மறைசாட்சியாக கொலை செய்தான் என்பதுதான் வரலாறு. இந்த புனிதருடைய நினைவு நாளைத்தான் பிப்ரவரி மாதம் 14 நம்ம நினைவு கூறுகிறோம். ஆனால் காதலர் தினம் இதுக்கு எங்க வந்தது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த புனித வேலண்டைனை பற்றி கூறப்படுகிற மற்ற கதைகள் அனைத்தும் கற்பனை கதைகளே. ரோமை கடவுள்கள்ல ஃபெப்ரூட்டா என்று சொல்லப்படுகிற ஒரு கடவுள் இனப்பெருக்கத்தினுடைய தேவதை. அந்த தேவதை நினைவு கூறுகிற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதத்தை ரோமியர்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 14 தான் ஐரோப்பிய நாடுகளில் பறவைகள் இனப்பெருக்கத்தை தொடங்குகிற ஒரு நாள். இந்த நாளை நினைவு வைத்து தான் அப்பொழுது இருந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒருவருடைய அன்பை பரிமாறிக்கொண்ட அல்லது அன்பை தெரிவித்து கொண்ட பரிசுகளை கொடுத்து கொண்ட ஒரு நாளாக இது 1457 தொடங்கப்பட்டதாக வரலாற்றில் கூறுகிறார்கள். புனித வேலண்டைன் காதலருடைய பாதுகாவலராக பார்க்கப்படுகிறார். தூய அன்போடு பழகுபவருடைய ஒரு பாதுகாவலராக பார்க்கப்படுகிறார். தூய அன்போடு நாம் ஒருவரை மதித்து நேசித்து வாழ இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.